இதுவரைக்கும் நடந்த ஐபிஎல் மேட்ச்ல இந்த மேட்ச் தான்ப்பா கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கு. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு குஜராத்துக்கும் பஞ்சாப்க்கும் நடந்த மேட்ச் வந்து இருந்துச்சு. இந்த மேட்ச்ல பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. சரி, குஜராத்தோட பேட்டிங் சும்மா தாறுமாறா இருக்கும்னு பார்த்தா சாய் சுதர்ஷன் வந்து கொஞ்சம் வேகமாவே வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சுப்மன் கில், ஜோஸ் பட்லர் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது சாகல் வந்து சுப்மன் கில்ல வந்து தூக்கி போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பிலிப்ஸ் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் வைசாக் விஜயகுமாரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஜோஸ் பட்லரையும் சாகல் வந்து தூக்கிட்டாரு. சரி, நம்மளோட தமிழக வீரர்கள் சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர் 2 பேரும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்க, சூப்பரா வந்து விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் 2 தமிழக வீரர்களையும் நான் தான் தூக்குவேன், அது ஒரே ஓவர்ல தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வைசாக் விஜயகுமார் 2 பேரையும் ஒரே ஓவர்ல வந்து தூக்கிட்டாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 20 ஓவர் முடிவுல 162 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஐபிஎல் எல்லாம் கம்மியான ஸ்கோர் ஆச்சே, 200 ரன்னுக்கு மேல எடுத்தாலே அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்னு சொல்லிட்டு ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் நடந்ததே வேற. இம்பாக்ட் பிளேயரா வந்த பிரியான் சாரியா ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னு பார்த்தா அவர் வந்து வந்தவனே மனுஷன் நடைய கட்டிட்டு வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரனும் கனலியும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. பிரப்சிம்ரன் வந்து மனுஷன் அதிரடி காட்டினாரு. அவரோட அதிரடி கண்டினியூ ஆக நினைக்கும் போது பிரப்சிம்ரன் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் கனலையும் ஸ்ரேயஸ் ஐயரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. பஞ்சாப் வந்து நல்ல பொசிஷன்ல தாங்க வந்து இருந்தாங்க. 110 ரன்னுக்கே 2 விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு. சரி, எப்படி ஈஸியா பஞ்சாப் மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட் வந்து போச்சு. அதுக்கப்புறம் நேகல் வதரா, சசாங் சிங், ஸ்டோனிஸ்ன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் போக ஆரம்பிச்சிருச்சு. ஐயையோ, பஞ்சாப் ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துருவாங்களோ அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அப்பதான் கனல் இருந்துட்டு, நான் அவ்வளோ ஈஸியா விடுவேனா, நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்க, நான் கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கடைசி வரைக்கும் நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா 12 பால்ல 16 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் பஞ்சாப் வந்து இருந்துச்சு. அப்ப வந்து களத்துல இருந்த பிராட்லெட்டு நான் வந்து சிக்ஸ் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 19 ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்லே வந்து சிக்ஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து கண்ணாலி ஒரு 4 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அடிச்சனால இந்த மேட்சை 5 பால் மிச்சம் இருக்கும் போதே பஞ்சாப் கிங்ஸ் வந்து 3 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இப்ப இது வரைக்கும் பார்த்த மேட்ச்ல இந்த மேட்ச் தாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நடந்த மேட்ச் எல்லாம் வந்து 200 ரன்னுக்கு மேல எடுக்க அதை அசால்ட்டா சேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா வந்து இருந்துச்சு. ஆனா இந்த மேட்ச் தான் வந்து கொஞ்சமாவது பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சமாவது வந்து டஃபா போச்சு. இது மாதிரி மேட்சஸை தான் வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. இனிமேல் வரப்போற மேட்சாவது அப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.